welcome back to my channel. இன்னைக்கு நம்ம potato paneer nest எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப யூனிக்கான ரெசிபி. ரொம்ப கம்மியான ingredients தான் ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்க்கலாம். வாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு, bread crumbs, சேமியா, வெங்காயம், பன்னீர், இஞ்சி பூண்டு விழுது, chilli powder, jeera powder, mutton masala, salt. பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான். இப்போ குவாரண்டைன்ல நிறைய பேர் பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வைப்பீங்க. அதை நீங்க இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி செஞ்சீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் பன்னீரை கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பன்னீரை நான் தனியா வச்சிருக்கேன். அது எதுக்குன்னு சொல்லி நான் லாஸ்டா காமிக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சின்னதா சாப் பண்ணிக்கோங்க. ½ டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ½ டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், ½ டேபிள்ஸ்பூன் ஜீரா பவுடர், ½ டேபிள்ஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர். மட்டன் மசாலா இல்லைன்னா நீங்க கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ½ டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், நல்லா டேஸ்டா இருக்கும் இது. இப்போ நம்ம ஒரு நல்ல பைண்டிங் கிடைக்கிறதுக்காக பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் நல்லா பிடிக்க வருதான்ட்டு. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும். அதுக்காக தான் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக்னஸா இருக்கணும். இப்போ ரவுண்ட் ஷேப் கரெக்டா வரும் பாருங்க. இந்த மாதிரி பதத்துல இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை நெஸ்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சம் மாவு எடுத்து நான் இப்போ ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன். பாருங்க ரவுண்ட் ஷேப் பண்ணியாச்சு. லைட்டா அழுத்தி விடுங்க. நடுவுல குட்டியா ஒரு ஹோல் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்பதான் நெஸ்ட் ஷேப் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பார்க்க. ரொம்ப ஈஸிங்க ஷேப் பண்றது. பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருக்கு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம மேல பேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள்ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாய் தூள், தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கட்டி கட்டியா இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும் நம்மளுக்கு. அப்பதான் நல்லா நம்மளுக்கு சேமியா வந்து ஸ்டிக் ஆகும். அதுக்காக நம்ம எடுத்து அந்த மாவுல போட்டுக்கலாம். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லா மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும். இப்போ நம்ம சேமியால போட்டு எடுத்துக்கலாம். சேமியா நல்லா ஸ்டிக் ஆகிற மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா நெஸ்ட் ஷேப் இருக்கு இல்லையா? இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன். இப்போ நம்ம நெஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா நெஸ்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தனியா பன்னீர் எடுத்து வச்சோம் இல்லையா? அதுல குட்டி குட்டியா பால்ஸ் செஞ்சிருக்கேன். பார்க்க எவ்வளவு சூப்பரா நெஸ்ட் மாதிரியே இருக்கு இல்லையா? கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,
மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். பை.